அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். ஆணுயிருக்கு எல்லாம் நான் நன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றேன். எந்தை எனது அருட்புகழை எம்பீரல் வேண்டும். செப்பாரமேல் நிலைமேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருள்ஜோதி செய்திடல் வேண்டும். தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவா நினை பிரியாத நிலைமை வேண்டுவனே. எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றேன். எந்தை அருட்புகழை வேண்டும். பெரியார்களே, எல்லாம் அல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய தனிப்பெருங்கருணையினாலே அருட்பெருஞ்சோதி மகாமந்திர பாராயணம் 25வது நாள், 26வது நாள் நிகழ்வின் ஒரு ஊராக செவி உணவு இந்திரிய ஒழுக்கம்னு வண்ணக்கிரமாக எழுதிக்கிறாங்க. இந்திரிய ஒழுக்கம் அதில் மொத்தம் 71 ஒழுக்கம் இருக்குது. அதில் இது ஒன்றை குறிப்பிடணும். தீய சொல் செவி புகாது நாதம் முதலிய தோத்திரங்களை கேட்டல். நம்முடைய காதலை எக்காரணத்து கொண்டு கெட்ட வார்த்தை உள்ள போயிருக்கிறது. அப்படி அங்கே யாராவது பேசுகிறாங்கன்னா அந்த இடத்துக்கு நாம் போகக்கூடாது. தீய சொல் செவி புகாது. நாமளா போய் கேட்க போகிறதில்ல. போகிற வழியில் எவனாலும் கற்றுனான்னு அதுக்கு நாம் என்ன பண்ணுறது? எப்படியாவது வந்து உள்ள பூந்துடும். தீய சொல் செவி புகாது நாதம் முதலிய தோத்திரங்களை கேட்டல்னு அந்த ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தை நம்ம கடைப்பிடிக்கணும். அதுக்காகத்தான் இந்த நாதம் முதலிய தோத்திரங்கள் தான் இந்த சொற்பொழிவு. இது மாதிரி எங்கே நடந்தாலும் போய் கேட்கணும். திருவள்ளுவர் இணைத்தானும் நல்லவை கேட்க. அது 5 மணி நேரம் பேசுகிற சொற்பொழிவு இருந்தாலும் சரி, 5 நிமிஷம் நடக்கிற சொற்பொழிவாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் அங்கே போய் நான் முன்னால் உட்காந்துருக்கேன். அது ஏதாவது ஒன்று நமக்கு கிடைக்கும். நமக்கு வேண்டியது அவங்க மூலமாக தான் கொடுப்பாரு. அவசியம் போகணும். நேற்றுக்கு கம்பன் வேடன், அதாவது இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களிலேயே மிக உயர்ந்த இடத்தில் இருக்கிறது வேந்தன், அரசன். அவனுக்கு இணையான ஆடு வேற யாரும் இல்லை. எல்லாத்துக்கும் கீழே இருக்கிறது வேடன். அவன் வேந்தன், இவன் வேடன். அவன் அறிஞன், இவன் மூடன். வேடருக்கு கிட்டாத வெங்குணத்தாலும் உலகும் மூடருக்குள் யானே முதல்வன் அப்படிங்கிறார் வள்ளலார். வேடன்னா மூடன். என்ன காரணம்னா அவனுக்கு 3 வார்த்தை தான் தெரியும். கொல்லு, குத்து, வெட்டு. இதை தவிர வேற ஒன்றும் அவன் பள்ளிக்கூடமே கிடையாது. வேடர்களுக்கு பள்ளிக்கூடமே கிடையாதுங்க. பள்ளிக்கூடம்னு ஒரு கல்விச்சாலை தான் போய் படிக்க வைப்பாங்க. கொல் எரி குத்தென்றார்த்து குழுவிய ஓசை என்றீங்கிறார். அந்த சட்டத்தை அவங்களுக்கு கேட்கும். அப்பேற்பட்ட வேலை ரயில் கறி போன்ற நிலம்,
காது ரெண்டும் கருங்கல் தூணை தொங்க விட்ட மாதிரி, கையை ரெண்டும் பணங்கையை தொங்க விட்ட மாதிரி, இடையில புலித்தோல், புலி வால், கத்தியில கரை, முகத்தில் கொஞ்சம் கூட சிரிப்பே கிடையாது, நாட்டம் மேய நகையில் முகத்தினான். இத்தனை அசிங்கமாக வரான்னு ஒருத்தன். அவன் அங்கே வர்ற போதே இங்கே நாட்டம் அடிக்குது, மெயின் நாட்டம். இன்னைக்கு பல பேர் வந்தாங்கிட்ட ஒரு பாசம் அடிக்குது. அப்படி என்ன செய்யறது? நாங்கள் ஒரு நாள் விருத்தாசத்தில் பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஹோட்டல் இருக்குது, ஆரியபவன். நாங்கள் போய் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நாங்கள் உட்கார்ந்து ஒரு 2 இட்லி கொண்டாந்து வச்சாங்க. சாப்பிடலான்னு உட்கார எங்கள் இடத்துல ஒரு நரிக்கணும் வந்து உட்கார. அந்த உட்காந்து பூரா சாப்பிட்டு போராட்டா பக்கத்தில் ஒரு முயலை கையில் அடித்து தொங்க விட்டுங்கிறான். நாங்கள் அப்படியே வேலையை மூடி வச்சுட்டு அந்த முயலெல்லாம் உட்காந்துருந்தா கூட இப்படியா சமாளித்து சாப்பிட்டுருலாம். முயல் வேற கையை வச்சுக்கிறேன், ஒன்று அப்படியே ரத்தம் ஒழுகுது. இலையை மூடி வச்சுட்டு நாங்கள் வெளியே வந்தோம். ஒரு முயல் எடுத்து கையில் வச்சிருக்கிறான், வேற ஒன்றும் இல்லை. வேட்டி தான் கட்டிக்கிறேன், சட்டை போட்டுக்கிறேன், துண்டு போட்டுக்கிறேன், கழுத்தெல்லாம் பாசி போட்டுக்கிறேன், பையெல்லாம் தோல் பையை வச்சுக்கிறான். அவன் பக்கத்தில் உட்கார்றதுக்கே நாங்கள் வேணாம், அந்த இட்லியே வேணான்ட்டு வந்தோம். ராமனை பாருங்க, பெருமாளை கும்பிட்றவங்க யாராவது இதை செய்வாங்களா? சும்மா படிப்பாங்க, அவ்வளோதான் பிரயோசனமாக. 10 பைசா பிரயோசனம் இல்லைதான், பெரிய சுவையாக பேசுவாங்க. இந்த கோலத்தில் இருக்கிற யாருக்கு கூட அனுமதிப்பாங்க? அப்படியே கொலைகிற பாசி, 100கணக்கான பாசி வந்தது. நாய் வேற 10 நாய் கூடவே வருது. அது அங்கே நில்லுன்னா நிற்காது, இவர் எங்கே போகிறோன்னா அங்கே எல்லாம் வரணும், கூடவே வருது. தலையில் மயிலரை வேறு சொருகி வச்சுக்கிறான், காலில் தோலை வளைச்சி கட்டிக்கிறான் தோல். இந்த கோட்டத்தில் இவரை பார்த்த உடனே அளந்துட்டான் பாருங்க லட்சுமணன், இவன் ஆரேன்னு. அதுதான் அவனுடைய மூளை. அண்ணா வந்திருக்கிறவன் சாதாரணமானவன் இல்லை, சிரிங்கி வேரம் என கங்கையின் மருந்து தோன்றும் நகருடைய வாழ்க்கையான். அவன் தங்கியிருக்கிற ஊருடைய பேர் சிரிங்கி பேரம். சிரிங்கி பேரம் என திரை கங்கையின் மருந்து தோன்றும் நகருடைய வாழ்க்கையான். ஒருங்கு தேனோடு மீனொரு காலத்தன் இருந்த வள்ளலை காண வந்து எழுதினான். இவனும் வள்ளல் தான், அவனும் வள்ளல் தான். அவன் வரும்போதே கொண்டு வந்தான். அப்புறம் அதோட என்ன வேணும் வள்ளலுக்கு? நமக்கு நாளைக்கு நாம கங்கையாட்ட கிடக்கும். நம்ம எல்லாரும் இவனுடைய உதவி தேவை. நாம போய் தேடணும். அவனா தேடி வச்சிருக்கிறான். அவன் தாயினும் நல்லவன், தாயினும் நல்லான்னு ஏன்னு நான் நேற்று சொன்னேன். அதுபோக இன்னொரு வார்த்தை சொன்னான், உள்ளம் தூயவன். அதாவது சன்மார்க்கத்தில் வள்ளல் பெருமான் சொல்றாங்க, அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தை திருத்தி சன்மார்க்க சங்கத்தில் நடவித்திட நான் வந்தேனுங்கிறாங்க. அகம் கருப்பா இருக்குதுன்னா அது என்ன இருக்கு? உள்ள கருப்பு, உள்ள ரத்தம் தான் எனக்கு சிவப்பாத்தான் இருக்கான். உள்ள ரத்தம் இருக்குல்ல, ரத்தம் சிவப்பு தானே. கருப்பா இருக்குன்னா என்ன இருக்குது உள்ள? அது என்ன இருக்குன்னா காமம் இருக்குது. காமம்னா ஆசைன்னு அர்த்தம். ஆசைனா மண்ணு வேணும், பெண்ணு வேணும், பொண்ணு வேணும். எந்தெந்த பொருள் மீது ஆசைப்படுறோமோ அது பூரா காமம். அப்புறம் கோபம் இருக்குது. அப்புறம் உலோபம், கஜத்தனம் இருக்குது. காமம், கோபம், உலோபம், மதம், நானுங்கிற ஆணவம், மாத்திரைய பொறாமை, இதெல்லாம் உள்ள சேர்த்து கிடக்கு. எல்லாவற்றையும் ஆசை உள்ள அத்தனை அழுக்கு இருக்குது. அங்கே வந்துக்கிறானே அவங்ககிட்ட ஒன்றும் இல்லை. அதாவது
அகத்தே கருத்தேன்னா இது ஒரு வேட்டி. இந்த வேட்டியை 150 வருஷமா துவைக்கவே இல்லை. 150 வருஷத்துக்கு இந்த வேட்டி இருக்காது. ஒரு 10 வருஷம் வச்சுக்கிங்க, ஏதோ ஒரு 10 மாதம் 10 மாதம் துவைக்காமையே கட்டிட்டு இருந்தோம். பார்த்தா இந்த வேட்டி இந்த நேரமாக ஆகிப்போச்சு. இந்த மைக்கு நேரம் ஆகிடுது. பார்த்தவங்கெல்லாம் என்ன சாமி கருப்பு வேட்டி கட்டிக்கிறதுன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் எல்லாம் வெள்ளை வேட்டி கட்டினா கருப்பு வேட்டிக்கிறாங்களே. நான் ஐயப்பனுக்காக மாலை போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு ஆளுக்கிட்ட போய் ஏன் அந்த வேட்டியை வெள்ளை பண்ணுவோன்னு என்னையான்னு கேட்டோம். ஆமாம், இது என்னங்க அதெல்லாம் சாதாரணமான வேலை, இதுக்கு என்ன பெரிய மலை, எனாமல் பெயிண்ட் ஒரு டின்னு வாங்கிட்டு வாங்க. என்ன எனாமல் பெயிண்ட், ஒயிட் பெயிண்ட்டு வாங்கிட்டு போய் கொடுத்துட்டோம். வேட்டியும் கொடுத்துட்டு வந்துட்டோம். 4 மூளை இழுத்து கட்டிட்டு ஒரு பக்கத்துக்கு 4 கோட்டு வேன் போட்டு ஆள வச்சு நாங்கள் போகிறோம். வேட்டி அப்படி நிற்கிது. மடக்க வர முடியாது. 8 கோட்டு அடிச்சுக்கலாம் பெயிண்ட் ஏற வரைக்கும். வேட்டி விளைவிலே இருக்குது. இது வெள்ளையாது. வள்ளலார் வாரபோது மக்கள் எல்லோரும் இந்த மாதிரி வெள்ளையில தான் இருந்தாங்க. உள்ள இந்த நிறம், அகத்தில் கருத்து இருந்தது, புறத்தில் வெளுத்திருந்தது. அகத்தில் கருத்து இருந்தது, புறத்தில் வெளுத்திருந்தது. இந்த மாதிரிதான் வள்ளலார் வரும்போது எல்லாருமே வந்த மகான்கள் முனிவர்கள் எல்லாருமே அப்படித்தான். அதாவது எல்லாரும் ஏமாந்தார்னு ஒரு பாட்டு வருது. மண் தூர நடுமுதலால் மனம் புதைத்து நெடுங்காலம் தவம் செய்து எல்லாரும் என்புருவாய் தவம் செய்தார், எல்லாரும் ஏமாந்தார். இதை விட அப்ப என்னங்க சந்தேகம்? சந்தேகத்துக்கு இடமில்லாம ஏமாந்தார்னு சொல்லித்தாருன்னா பரவாயில்ல, ஏதோ ஒரு சிலர் ஏமாந்து போயிடத்தோம். தாய் வயிற்றில் பிறவாது தானே முளைத்தவர்க்கு ஜாதி குலம் அறியாமல் தாண்டவம் செய்கின்றவர்க்கு ஏமாந்தவரை எல்லாம் ஏமாற்றும் இதற்கு. இதுல ஏமாந்தவன் பல பேர் இருப்பான், ஒரு சிலர் ஏமாற்றம் இருப்பான். அதுக்கு இதுல எல்லாருமே ஏமாத்தாங்கன்னு சொல்ல முடியாது. ஏமாந்தவரை எல்லாம் ஏமாற்றும் இதற்கு. இந்த பாட்டு அப்படி இல்லை, எல்லாரும் ஏமாந்தார். அத்துணை பேரும் வள்ளலாருக்கு முன்னே எத்தனை அருணாவளி வந்தாங்கன்னா அத்தனை பேர் ஏமாந்தவர்கள். யாருமே கூட்டு உடச்சிட்டு உள்ள போற ஆள் வரவே இல்லை. எல்லாம் இந்த பெயிண்ட் அடிச்சாரு. வள்ளலார் வந்து என்ன சொன்னாரு, இந்த பெயிண்ட் அடிச்சு வெள்ளையாக்காதீங்களா, கோயிலுக்கு பெயிண்ட் அடிக்கிறாங்கன்னு சாமி சிலை செஞ்சாங்கன்னா பெயிண்ட் அடிப்பாங்க, கலரை அடிச்சு வச்சுருவாங்க. அதுதான் பெயிண்ட். வெள்ளை பெயிண்ட், கருப்பு பெயிண்ட், பச்சை பெயிண்ட் எல்லாம் மாதிரி கலந்து அடிச்சு விட்ருவாங்க. இந்த பெயிண்ட் அடிக்கிற வேலை வேண்டாம். இந்த வேட்டி வெள்ளையாக வேணுமா, ஒரு கட்டி சோப்பு வேணும், ஒரு குடம் தண்ணி வேணும். சோப்பை போட்டு தண்ணி போட்டு ஊற்றி தேய்ச்சோம்னா அப்படியே வெள்ளை விளையர்னு ஆயிடுது. பளிச்சு அடிக்குது, மின்னல் அடிக்குது. இப்போ இந்த வெண்மை சோப்புலேருந்து வந்ததா தண்ணியிலிருந்து வந்ததா? தேவராஜ் கரெக்டா சொல்லிட்டாரு. இந்த வெண்மை வந்து வேட்டி சோப்புலையும் இல்லை, தண்ணீரையும் இல்லை, வேட்டிலேயே இருந்தது. அந்த அழுக்க போறக்கு வழி சொன்னார் வள்ளலார். அழுக்கு போகணும், அவ்வளவுதான். இது இன்னொன்று நியாயமா? வெறும் சோப்பை மட்டுமே போடுறீங்கன்னு வச்சுங்க, மேலும் அழுக்காகும், மேலும் அழுக்காகும். முதல்ல இருக்கிற அழுக்காது கொஞ்சம் சொர சோப்பை மட்டும் போட்டு தந்தீங்கன்னா வளவளன்னு ஆயிடும், கெட்டியா ஆகிற அழுக்கு.
சரி, இப்போ சோப்பு இருந்தால் தண்ணி இருந்தால் போதும், அது போட்டு தேய்க்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் அழுக்க போக வச்சிடலாம். மண் விழுக்க மனம் விழுக்க மண்ணுண்டு எங்க முத்து மாறி, இந்த மனம் விழுக்க மார்க்கம் என்னன்னு கேட்டார் பாரதியார். இப்ப இந்த வேட்டி விளக்கிறதுக்கு சோப்பு வேணும், தண்ணி வேணும். மனம் விளக்கிறதுக்கு என்ன வேணும்? சோப்புக்கு பதிலாக மந்திரம். திருவருட்பான், தேவாரம், திருவாசகம், இது பூரா சோப்பு தான். அதோட எந்த சந்தேகம் பண்ணாதீங்க. அப்படியே மிக உயர்ந்த சோப்பு. அப்புறம் சோப்பு மட்டும் போட்டா தான் அழுக்கு போகாதுன்னு சொல்லியாச்சு. தண்ணி வேணும்னா இந்த வேட்டியில் இருக்கிற அழுக்க போகிறதுக்கு போர் இருக்கிற தண்ணி எடுத்துக்கலாம். மனசில் இருக்கிற அழுக்க போகிறதுக்கு எந்த தண்ணி எடுக்கிறது? இங்கிருந்து வரணும் தண்ணி, கண்ணிலிருந்து தண்ணி வரணும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்லி ஒதுபாதமை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமும் நமச்சிவாயவே. இந்த நமச்சிவாயாங்கிற அந்த சோப்பு தாங்க. அந்த சோப்பை போட்டு இந்த கண்ணீரை ஊத்தினா முதல்ல ஆண்டவன் மேல காதல் வரணும். ஒரு 24 வயசு ஆம்பளை 20 வயசு ஒரு பெண்ணை பார்த்தா எத்தனை காதல் கொள்ளுவாங்க? அத்தனை காதல் ஆண்டவன் மேல வேண்டாங்கிறாரு. அப்ப அதுல எவ்வளவு வைக்கிறது? தத்தையங்கணையார் வாழ் வைத்த காதலை, தத்தையங்கணையார்னா பெண்கள், தத்தையங்கணையார் வாழ் வைத்த காதலை 100,000 கூறாக்கி அத்தில் ஒரு கூறு நின்கண்ணே வைத்தவருக்கு. ஒரு ஆடவன் ஒரு பெண்ணு மேல வைக்கிற காதலை 1,00,000 கூறாக்கி அது ஒரு கூறு ஆண்டவன் மேல வச்சா போதும். 100,000னா ஒரு லட்சம் தானே. 100,000 கூறாக்கி அதில் ஒரு கூறு நின்கண்ணே வைத்தவருக்கு அமருலகம் அளிப்பான். அப்ப இந்த சோப்பு, இந்த சோப்புலயே எல்லா சோப்பும் ஒரே மாதிரி அங்க இருக்குது. எல்லா சோப்பு ஒரே மாதிரி அழைப்பு போக்குமா? எல்லாமே டிட்டர்ஜென்ட் கேட்காகுமா? எத்தனையோ சோப்பு பேரை வேற பேரை போட்டு வச்சுக்கலாம். இன்னும் சோப்பு சீக்கிரம் தீரவே நீ எத்தனை நாளைக்கு காய்ச்சாலும் தீராது. சோப்புக்கு அப்படி ஒரு வழி இருக்கு. உங்க வாடகை போட்டு தெரிஞ்சே இருக்கலாம், தீரவே தீராது. அதுக்கு ஒரு வழி செய்யணும். சோப்பை வாங்கிட்டு சொன்னா ஒரு மாதத்துக்கு வெயில காய வச்சிடணும். வெயில்ல காய வச்சுட்டா போட்டு இழுத்து வழிட்டு தீரவே தீராது. கருங்கல்லாட்ட கிடக்கு. எதுக்கு வாரம் சோப்பை வாங்கிட்டு ஒரு 10 நாளைக்கு வெயில காய போட்டு கிடக்குது, அப்புறம் போட்டு தேய்ங்க. அதுபோல இந்த சோப்பிலேயே தரந்தரமான சோப்பு இருக்கு. நாங்க சேலத்தில் அம்மாப்பேட்டையில் செங்குந்தர் மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்கு, கல்யாண மண்டபம். அங்கே நாங்கள் பேசணும். நாங்கள் இதை சொன்னோம். ஒரு ஆள் எழுந்திரிச்சு கேட்டான், சுவாமி என்னப்பா, நான் போடுற சோப்பில் ஒரு சினிமா நடிகையினுடைய படத்தை போட்டு இவன் இந்த சோப்பு போட்டு தான் துணியெல்லாம் துவைக்கிறான், அதுக்கெல்லாம் போகுது, உடம்புக்கு போடுற சோப்பெல்லாம் போட்டுக்கிறான். அந்த சோப்பை நான் வாங்கி போட்டால் அழைச்சி போகுமா அப்படின்னு கேட்டான். நாங்கள் சொன்னோம், சினிமா நடிகையினுடைய அழைக்கையே அந்த சோப்பு போக்கம்னா உன்னுடைய அழைக்க போகிறது சர்வ சாதாரண. அம்மையே ஆத்திர பறக்குன்னா குழந்தைங்களுக்கு மாத்திரம் சும்மா தைரியமா போடு, அதுக்கு போயிடும் அப்படின்னா. அதுல சோப்புல பலவிதமான சோப்பு இருக்கு. மிக உயர்ந்த சோப்பு. இந்த துணி துவைக்கிறத கேட்டால் தான் சொல்லுவாங்க, அது எந்த சோப்புன்னு எங்களுக்கு தெரியாது, துணியை பற்றி எங்களுக்கு தெரியாது. ஆனால்
நம்முடைய அகத்தில் இருக்கிற அழுக்க போக்குறதுல தனக்கு இணையில்லாத சோப்பு எதுனா மகாமந்திரம் தான். அதுக்கு மேல சோப்பே கிடையாது. அந்த சோப்பை போட்டு தண்ணி ஊத்துனியாக்கு அப்படியே நம்முடைய அகத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் ஓடி போயிடும். விராயமற்ற பாடுறாங்கல்ல, உடைத்தனை பஞ்சப்பிறவியை உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை பத்ம பதயுகம் சூடுபணி எனக்கே அடைத்தனை நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நின் அருட்புணனால் துடைத்தனை. அதாங்க அருட்புணல் கண்ணிலிருந்து வாழ்றதாங்க தண்ணி. நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நின் அருட்புணனால் துடைத்தனை சுந்தரி நின் அருள் ஏதென்று சொல்லுவதே. அதுபோல இது ஏன் சொன்னோம்னா, அங்க வந்திருக்கிறானே குகன், அவன் எப்படிப்பட்டவன்னா புறத்தே கருத்து அகத்தே வெளுத்திருக்கிறான். புறத்துலதான் அவனுக்கு இத்தனை அசிங்கம் இருக்குது. அதனாலதான் போய் சொல்ற போதன்னா உள்ளம் தூயவன் சொன்னான். உடம்பை பார்த்து நீ இடம் போடுறாத. தாயினும் நல்லான் உள்ளம் தூயவன், தாயினும் நல்லான் உள்ளம் தூய்மையா பண்ணலார் சொன்னதுக்கு நேரே மாற்றமாக்கலாம் பாருங்க. உடம்பு எந்த நிலமா இருந்தா என்னங்க, உள்ளம் சுத்தமா இருந்தா அப்பதாதான். திருமூர்ல சொல்றாரு, மனத்தகத்து அழுக்கறாத மௌன யோக ஞானிகள் மனத்தகத்திருப்பினும் மனத்தகத்து அழுக்கறார். மனத்தகத்து அழுக்கறத்த மௌன யோக ஞானிகள் முறைத்தடத்திருப்பினும் மனத்தகத்து அழுக்கூடாது அப்படிங்கிறாரு. அது போல என்ன அடை போட்டது என்ன, வெள்ளை போட்டது என்ன, சேவை போட்டது என்ன, கரு போட்டது என்ன, உள்ளம் தூய்மையா இருந்தா போதும், ஆசையெல்லாம் இருந்தா போதும். அதுபோல அந்த வேலை என்ன கண்டு ஓம் ஓம் அதே எடுக்கிறது. ஓம் ஓம் சத்தமே வலி. ஓம் அதுபோல இறைவனுடைய அருளுடையவருக்கு ஆடை ஒரு காரணம் அல்ல. நீங்க எந்த ஆடை வேணாலும் இருக்கலாம், உள்ளத்தில் அழைக்கலாம். இந்த குகன் அப்படித்தான் போறான். அவன் நெல்லப்பாறையிலேட்டு உள்ள போய் அண்ணன் கூட சொல்லிட்டு, இந்த அண்ணன் கூட இது சொன்னான். அண்ணன் என்ன பண்றாரு, இது கேட்ட உடனே சந்தோஷமா என்னோட பேடப்பையில் வந்துக்கிறானே அவனை உள்ள விடலாமா விடக்கூடாதான் நினைக்கிறேன். அண்ணலும் விரும்பிங்கிறார், விரும்பி சந்தோஷப்பட்டு அளவில்லாத மகிழ்ச்சி. நாளைக்கு நான் போடவே போய் தேட வேண்டியாரு இன்னைக்கே வந்துட்டானே அப்படின்னு அண்ணலும் விரும்பி என்பால் அவனை நீ அழைச்சிட்டு வான்னு சொன்னான். வெத்தலைவாக்கு தாம்பூரமெல்லாம் கொண்டு போய் கொடுத்து மரியாதையோடு கூட்டிட்டு வாங்க. பூர்ணகும்ப மரியாதையோடு சொன்னது சரியா செய்யறாங்கல்ல, பூர்ணகும்ப மரியாதையோடு அழைச்சிட்டு வாங்க அப்படிங்கிறான். என்பால் அழைத்தீரை அவனை போய் பண்ணவன் வருக. வருகன வாங்கன்னு அர்த்தம். வான்னா ஒருமை, வருகனா பன்மை. விரைவில் உட்கார்ந்து சொன்னாங்க, அப்பவே வேகமா ஓடுறாங்க. பண்ணவன் வருகாயன பருவினன் விரைவில் புக்கான் கண்ணனை கண்ணில் நோக்கி கணிந்தனன்.
அப்படியே ராமன் உட்கார்ந்துருக்கிறான், சீதை பக்கத்தில் உட்கார்ந்துருக்காங்க. மணல்ல கீழாஞ்சார் தர்ப்பப்புல விரிச்சு கிடக்குது, கீழே போட்டிருக்கு, தர்ப்பப்புல மேலே உட்கார்ந்துருக்கிறான். இதை பார்த்த உடனே அவன் கண்கள் அப்படியே ஆறா உழுது. ராமா, நீ எங்க இருக்க வேண்டிய ஆளு, எப்படி இருக்க வேண்டிய ஆளு, இப்படி வந்து மணல் உட்கார்ந்துருக்கிறே. கண்ணனை கண்ணில் நோக்கி கனிந்தனன், இருண்ட குஞ்சி தலை, கருப்பா இருக்கிற தலைமையில் இருண்ட குஞ்சி மண்ணூர பணிந்து. ஒரு பெரியவர்களை பார்க்க போனா இந்த வேடனுக்கு யாருக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தான்? அப்படியே சரணாகதி. கீழே நின்றுட்டு ஒரு கையெல்லாம் கும்பிடல, ரெண்டு கையே நின்றுட்டே கும்பிடல. கீழே விழுந்துட்டான். கிருஷ்ண பகவான் குசேலங்கால விழுந்தாப்புல. கீழே விழுந்து எழுந்திருச்சு அப்படியே உடம்பு இப்படி சாணா வளைச்சிட்டு இருண்ட உஞ்சி மண்ணுற பணிந்து மேனி வளைத்து வாய் முறைத்து நின்றான். பெரியவங்க கூட பேசுற போதே வாயை கையை வச்சு மூடிக்கணும். அது பல பேருக்கு தெரியாது. நம்ம எச்சில் போய் அவன் மேல விடக்கூடாது. இல்லைன்னா ஒரு 4 அடி தள்ளி நின்று பேசணும். பக்கத்தில் போய் நின்று பேசணும், இப்படி கையை வச்சுக்கணும். கண்ணனை கண்ணில் நோக்கி கனிந்தனன், இருண்ட குஞ்சி மண்ணுற பணிந்து மேனி வளைத்து வாய் முறைத்து நின்றான். இதெல்லாம் இவனுக்கு யார் சொல்லி கொடுத்தான்? காட்டில் இருக்கிற வேடனுக்கு யாராவது சொல்லி கொடுத்துருப்பாங்களா? ஒரு காட்டுல ஒரு முனிவர் தவஞ்சிட்டு இருந்தாரு. ஒரு முனிவர் தவஞ்சிட்டு இருந்தார். அவர்கிட்ட போய் இந்த அரசன் ஒரு கொலை பண்ணிட்டான். கொலைனா இல்லையோ ஒரு பாடம் பேசினா அவங்க மனசு மேல பட்டு தெரியாம ஒரு கொலை பண்ணிட்டான். தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாம பண்ணாலும் பாவம் தானே. ஒரு முனிவர்கிட்ட போய் அதுக்கு ஒரு வழிகேட்டு வரலாம் அப்படின்ட்டு போனான். போற போது அது குளிக்க போயிட்டார். குளிக்கிறது அவருடைய சிதின்னு இருந்தானாங்க. அவங்ககிட்ட போய் அப்பா அவங்க குருநாதர் இருக்கிறாரான்னு கேட்பேன். அவர் குளிக்க போய்க்கிறாருங்க, வர்றதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆகுங்க. ஒரு முகூர்த்த நேரம் ஆகும், பூஜை முடிச்சுட்டு வரக்கு கொஞ்சம் உட்காருங்க. ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து தான் ஒன்று சரி நான் போகிறேன். என்ன நீங்கள் போங்க, நாங்கள் வேண்டாங்க, ஆனால் எதுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு போங்க. எங்கள் குருநாதர் வந்தால் யார் வந்தாங்கன்னு கேட்பாரு. ஏன்னா நீ வந்த வழி தெரியுது, தேரு தெரியுது. ராமன் மானை தோத்திட்டு போயிட்டு ராமலட்சுமணன் திரும்பி வந்தாங்கன்னு, திரும்பி வந்தபோது ராமனை வந்த தேர் தெரியுது, தேர் பாதை. அதைத்தான் லட்சுமணன் சொல்றார், தேரின் ஆழியின் தெரிந்தனம். ஆழினா சக்கரம். தேரின் ஆழியின் தெரிந்தனம், தீண்டதற்கு அஞ்சி பாரினோடு அகழ்ந்ததும் பார்த்தனம். அது ஒரு தேர் வந்திருக்கிறாங்க, யாரு வந்தாங்கன்னு கேட்பாரு. அதுக்காக கூட சொல்லிட்டு போங்க. அதாவது ஒரு தெரியாம ஒரு குறை பண்ணிட்டேன், அதுக்கு ஏதாவது பிராயச்சித்தம் இருக்குதான்னு கேட்க வந்தேன். நான் நாளைக்கு ஆணி வந்து கேட்டுக்கிறேன் அப்படி. இந்த பையன் கேட்டா எத்தனை உரை பண்ணேன்? ஒரு உரை. ஒரு உரைனா அதுக்கு எங்க குருநாதர் வேண்டியதில்லை, நானே சொல்றேன். அதை செஞ்சினாவே அந்த ஒரு கொலை செஞ்ச பாவம் போயிடும் அப்படின்னா அப்படின்னா சொல்லு அப்படின்னா முருகா முருகா முருகான்னு 3 தடவை சொல்லிட்டு கங்கையாத்திர போய் குளிச்சுட்டு போட பாவம் போயிருந்தான். இவன் போய் முருகா முருகா முருகான்னு 3 தடவை சொல்லிட்டு குளிச்சுட்டு போயிடா பாவம் தீர்ந்து போச்சு. பாவம் போயிடுது. அப்புறம் குருநாதர் வந்தாரு. ஏன்னா ஏதாவது பேர் வந்திருக்குது, யாரா வந்தாங்க கேட்டார். சிசின்னு அப்பேற்பட்ட சீடன் சொன்ன சொல்லி தவறாத அப்பேற்பட்ட சீடன். அவர் இருந்து எல்லா கலையும் படித்தவன், வேதம் போக ஓதி உணர்ந்தவன். குருநாதா பக்கத்து நாட்டு ஆள் அரசன் வந்தான், ஏதோ கொலை பண்ணிட்டாலும் தெரியாம அதை தீர்க்கும் போட்டு ஒரு பிராயத்திட்ட கேட்க வந்தான்.
அப்புறம் நான் தான் சொன்னேன், இதுக்கு எங்க குருநாள் வேண்டியதுல நானே சொல்றேன்னு சொல்லி இந்த பாவத்தை தீர்த்துட்டு போச்சோ, தீர்ந்து போய் கூட சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏண்டா சொன்னேன்னு கேட்டார். 3 தரம் முருகா முருகான்னு சொல்லி கொடுத்து குடிச்சிட்டு போக சொன்னேன், பாவம் தீர்ந்து போச்சுட்டான். உடனே குருநாதருக்கு வந்தது கோபம். ஏன்னா ஒரு தரம் முருகான்னா 1000 முறை செஞ்ச பாவம் போவேன். ஒரு பாவத்தை கேட்டா 3 தரம் சொல்ல சொன்னேன். அந்த மந்திரத்தினுடைய மகிமை தெரியாம போய் சொல்லுங்க. நீ வேடனாய் பிறக்க கடவுள் என்ற அந்த பையன் தான் குகன். அப்ப அவங்கிட்ட எத்தனை பம்பு இருக்கு பார்த்தீங்களா? போன வேலையில ஒரு பெரிய மகானுக்கு சீசனா இருந்தா, சிசைனா இருந்தா, தெரியாம செஞ்ச பாவத்துக்கு 3 தரம் சொல்ல சொன்னதுனால அந்த தண்டனை அவர் விடுத்துட்டாரு. வேடனா, அதான் வேடன் மூடன். அந்த போன பிறவியில் இருந்த பண்புனாங்க அவனுக்கு தெரியாம இந்த பிறவியில் அது வருது. இந்த பிறவியில் இந்த பணி வந்தது காரணம் ஏன் ராமனை பார்க்க வரும்? அந்த பக்கமே வில்லுகள்ல எரிஞ்சிட்டு வரா. சுற்றம் அப்புறம் நிற்க சுடுகடை வில் துறந்து வில்லல் அந்த பக்கம் செஞ்சீங்க. அப்ப லட்சுமணனை பார்த்தோம்னா தேவான் என்கிற சேமிக்க வந்தவன் ஏன் சொல்றான்? உன்னை கூப்பிட வந்தேன். ராமனை பார்த்தோம்னா ஏன் போய் காலையில் நீளமா விழுந்து கிடக்கு? அதில் எப்படி வரும்? போன விரைவில் செஞ்ச வினைங்க நான் செஞ்ச அந்த பிணை தொடர்புங்கிறது. இருண்ட குஞ்சி மண்ணூர பணிந்து மேனி விளைத்து வாய்ப்புழைத்து நின்றான். இவனை பார்த்த உடனே ராமன் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? குகா நலமா கிடையாது. இல்லை, நீ எங்கிருந்து வர? அதாவது கேட்டாலும் கேட்கிறேன். உன் ஊர் எது? அதாவது கேட்டானா? நீ என்ன ஜாதி கேட்டானா? உனக்கு என்ன வேலை கேட்டானா? ஒன்றும் கேட்கிறேன். முதல் வார்த்தை உட்கார். உட்காரே. இதை விட பெருமை வேற என்னைக்கு வேணும் அவனுக்கு? அவன் உட்கார்ந்து இடத்துல சமமா இவன் உட்கார சொல்றான். அரசரோடனை சரியாசனம் வைத்தாய் கம்பர் பாடுறாங்க. அது போல இவனுக்கு சரியான ஆசனம் கொடுக்குறானுங்க. இதை விட நம்முடைய கருணை கடல் இருக்கிறாரே சிவபெருமான், அவர் ஒருத்தருக்கு ஆசனம் கொடுத்தாரு. இந்த துரோகத்திலே மிகப்பெரிய துரோகம் என்னன்னா மனைவிக்கு துரோகம் பண்றது. அதுதான் மிகப்பெரிய துரோகம். அதுலயே துரோக சக்கரவர்த்தி ஒருத்தர். அவன் ஆளுன்னா சந்திரன். 27 மனைவி அவனுக்கு. கடைசி மனைவி ரோகிணி. அவன் கூட மட்டும் பேசிட்டு 26 மணி புறக்கணிச்சுட்டான். தாலியை கட்டி விட்டு நீங்களாம் வேண்டாம் போகிறீங்க. அவனுக்கு எப்படி இருக்கு? அப்புறம் அவன் எல்லாருமே அப்பட்ட முறையிட்டாங்க, தக்கங்கிட்டாங்க. அவன் கலை போல அழைத்து அவன் தாம விட்டான். எங்கெங்கயோ வழிபாட்டா பெருமாங்கிட்ட போனா, திருமாங்கிட்ட போனா, இந்த கிட்ட போனா, யாரும் கிட்ட போனா, கொண்டு கதை நடக்கல. கடைசியா சிவபெருமாங்கிட்ட போனார். சுவாமி, நான் இப்படி தெரியாம செஞ்சுட்டேன். என்னுடைய 16 கலை 15 காலம் தெரிஞ்சு போச்சு. இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், நீங்க தான் அபயம் கொடுக்கணும்னு போய் சரணாகதி அழைச்சிட்டான். துரோக சக்கரவர்த்தி தானே. சரிவா, என்னுடைய அடியார் உட்காந்துக்கிறவன் கூட்டமா கும்பமா உட்காந்துக்கிறான். கும்பம் அங்கே போய் நீ உட்காந்துக்கலாம் அப்படி சொல்லாமல சொல்ல. என்னுடைய குழந்தை இருக்கிற முருகனை விநாயகனை விளையாட்டிக்கிறோம், அங்கே போய் உட்காந்துக்கலாம் சொல்லிருக்கலாம். அதுவும் சொல்ல. சரிவா, பக்கத்துல இருந்து உட்காரு. எனக்கு பக்கத்துல இருந்து உட்காரு. அதையும் அப்படியே சொல்லிக்கலாம். அதுவும் உட்காரு. சரி, போனா தொலைஞ்ச போது இன்னும் கொஞ்சம் பெருமை கொடுக்கணும்னு நினைச்சா என் மடியில் வந்து உட்கார்றான்னு சொல்லியிருக்கலாம். அதுவும் சொல்ல. என் தோல் மேலே இருக்கான்னு அதுவும் சொல்ல. துரோக சக்கரவர்த்திக்கு தலையில் இடம் கொடுத்தாங்க. எத்தனை கருணை கடவுளுக்கு! நீர்மலி நிலவுலாவே நீர்மலி வேணியன். அதைத்தான் சேக்கலார் பாடுறார். உலகெல்லாம் நன்று ஓதற்கரியவன்
நிலமுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். இதுல சந்திரனை பிடிச்சி ஒரே இடத்துல கட்டி போட்டுட்டா தலையில கட்டிட்டு அது தண்டனை தானே. இப்ப சந்திரனை தலையில இருந்து வச்சுட்டா அது ஒரு தண்டனை தானே. நீங்க நினைச்சு பாருங்க, ஒரே இடத்துல நீங்க 1 மணி நேரம் உட்காந்து பாருங்க, உங்களால முடியாதுங்க. ஒரு கோயில்ல ஒரு ஆபீஸ் இருந்தார் கோயில்ல, அதுல எல்லாருக்கும் யார் யாருக்கு எவ்வளவு சம்பளம்னு எழுதியிருந்து அதுல ஒரு சும்மா இருக்கிற சாமியாருக்கு சோத்துப்பட்ட 2 எழுதியிருக்கு. புதுசா ஒரு ஆபீசர் வந்தாரு, என்னடா இப்படி ஒரு எழுதிக்கிறேன். ஆமாங்க, சும்மா இருக்கிற சாமியார் எல்லாருக்கும் 1 பட்டை, அவனுக்கு 2 பட்டைங்க அப்படின்னா. என்ன வேலை செய்யற ஆளுக்கு 1 பட்டை, சும்மா காதுக்கு 2 பட்டை அப்படின்னா அவன் சோத்துப்பட்டை நிறுத்திட்டான். 1 நாள் ஆச்சு அவர் கேட்கல, 2 நாள் ஆச்சு கேட்கல, 3 நாள் ஆச்சு கேட்கல. 4 நாள் நாங்கள் போனேன், என்ன சாமி சோத்துப்பட்டை 3 நாளாக நிறுத்திட்டே நீங்கள் ஒன்றுமே கேட்கலையே. இல்லை, நீ 1 மணி நேரம் உட்கார பக்கத்தில் உட்கார முடியுமா உண்டாங்க. அதுக்கு பிறகு சும்மா இருக்கிற சாமியார் சோத்துப்பட்ட 4 நிறுத்திட்டாங்க. சும்மா இருக்க முடியுமா? என்ன சொன்னா எங்கே விட்ட முடியல இல்லையா? தலைமையில சும்மா உட்கார வச்ச தண்டனைங்கிறது. அதனால நீ வானத்தில் எப்படி சுத்துறையோ அந்த வானத்தை விட 10,000 மடங்கு பெருசியா தர. அதே காரைக்காலமையார் பாடுறாங்கல்ல, அடிபேரின் பாதாளம் பேரும் அடிகள் முடிபேரின் முகடு பேரும் கடகஞ்சறிந்தாது கைவேரின் பான் திசைகள் பேரும் அறிந்தாடும் ஆற்றாதரங்கன்னு புதுத்தில் வந்தாங்க பாடுறாங்க. அது மாதிரி இங்க அங்க எப்படி சுத்துறையோ அதே மாதிரி இங்கேயும் சுத்திட்டாரு. அதனாலதான் நிலம் உலாவுதுன்னாரு. நிலம் உலாவுது. அதனால ராமன் என்ன பண்ணாங்க, இப்படி ஏற்பட்ட அதிகமான தோற்றத்துல வந்திருக்கிறத பார்த்து முதல் வார்த்தை உட்கார். திருவாவூர் ஆதீனத்தில் எங்க முன்ன ஒரு பேர் எங்க பேர் தான் சிவபிரகாச தேசிய பரமாச்சாரிய சுவாமி 23வது வட்டம். அங்க நாங்க அடிக்கடி போவோம், ரொம்ப எங்களுக்கு பழக்கம். போனா எல்லாருக்கும் ஒரு சிலர் போனா ஜமுக்கால வச்சு போடுவாங்க, ஒரு சிலர் போனா பாய் வச்சு விடுவாங்க. நாங்க போனா மட்டும் தர்ப்பப்பில் கூட உட்கார வைப்பாங்க. தர்ப்பப்புல்ல பாய் பண்ணி வச்சுக்கிறாங்க, ஆள் உட்கார்றாங்க. அவங்க உட்கார்ந்து பக்கத்தில் நாங்க உட்காருவோம். மற்றவங்க எல்லாம் போனா கீழே நின்று பேசுவாங்க, சமமா இருப்பாங்க. முதல் வார்த்தை இரே உட்கார். உட்கார்ந்து சொன்ன உட்கார்ந்து முடியுமா? அது எப்படி முடியும்? நாங்க படித்த பள்ளிக்கூடத்துக்கு போனோம். நாங்க படித்த பள்ளிக்கூடத்துக்கு பழைய மாணவர்கள் சங்கம் அதை பேச போனோம். எங்களுக்கு இருந்த ஹெட்மாஸ்டர் வந்து தலைமை தாங்கினார். நாங்க பேச போயிருக்கிறோம். கல்வியின் ஊங்கில்லை சிற்றொயிற்கு உற்ற துணை அப்படிங்கிற தலைப்பில் அறம் பொருள் இன்பம் வீடும் பயக்கும் புறங்கடை நல்லி செய்யும் நாட்டும் உருங்கவன் ஒன்று உற்றுணையும் கை கொடுக்கும் கல்வியின் மூங்கில்லை சிற்றுயிருக்கு உற்ற துணை. நீர்நீர் விளக்கத்தில் இது கடைசி அடி. இந்த தலைப்பில் பேச போய்க்கிறோம். எங்க எஸ்பாஸ் தலைமை தாங்கிறாரு. அவர் பக்கத்தில் நாக்காய் போட்டு எங்க இருக்கு, வாங்க உட்காருங்க. எப்படி உட்கார முடியாது? எங்களால உட்காரவே முடியல. நாங்க வந்து கேட்கிற ஆளுக்காரங்கள கீழே அங்க வந்து உட்காந்தோம். பேசுற போது நாங்க அங்க போய் பேசிக்கிறோம். என்னைக்குமே அவர் எஸ்பாஸ் தான், நாங்க மாணவர் தான். அதனால அவர் பக்கத்தில் உட்கார முடியாது. அவன் உட்கார்றாங்க, உட்காருங்கன்னு சொன்னான், உட்கார்றாங்கன்னு சொன்னேன். இருத்தி ஈண்டு என இருந்திலன் உட்காரவே முடியல. அவனால்
எல்லை நீத்த அருத்தியன், அருத்தின்னு அன்புன்னு அர்த்தம், எல்லையில்லாத அன்புள்ளவன். இருத்தி ஈண்டு என இருந்திலன் எல்லை நீத்த அருத்தியன் தேனும் மீனும் அமலினுக்கு அமைவதாக திருத்தினேன் குழந்தேன். சுவாமி, தேனும் மீன் இப்ப சாப்பிடலாம். சில பேர் மீன் கொண்டு வருவாங்க, சமைக்காம கொண்டு வரலாமல. ஒரு பயிரை போட்டு 10 மீனை கூட தூக்கி போட்டு உயிரோட கொண்டு வரலாமல. அவன் அப்படி கொண்டு வரல, சாப்பிட பக்குவமாக கொண்டு வந்துக்கிறான். கண்ணப்பதாயிட்டா அப்படியே கறியெல்லாம் எடுத்து, எலும்பில்லாத கறி எடுத்து குச்சியில் கோர்த்து நெருப்பில் போட்டு மாட்டி, அப்புறம் வாயில் போட்டு பதம் பார்த்து, கோலியில் கோத்து காட்டி கொழுந்தசை பதத்தில் வேற வாலிய சுவையும் பார்த்து வாயினால் அனுக்கி பார்த்து அது தேனை கொஞ்சம் கலந்து கொண்டு போறா. சிவருமான கண்ணப்பன் அவனும் மேலத்தான், இவன் மேலத்தான். இவன் கங்கை வேணும், காலத்து வேணும். அமுதினுக்கு அமைவதாக தெரிந்தினேன் குழந்தேன். இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு சாதனை செய்யறானுங்க குகன். இத்தனை அன்புள்ளவன், அவனும் ஒரு அரசன், இவனும் ஒரு அரசன். படையெல்லாம் அப்புறம் நிறுத்திட்டு அவன் ஆயுதங்களை எல்லாம் தொலைஞ்சிட்டு ஒரு அரசன் வந்து இப்படி பணிய வேண்டிய அவசியம் கிடையாது. அத்தனை அன்பதுக்கு காரணம் தேனை மீன் கொண்டு வந்துக்கிறான். அதை கொண்டு கொடுத்து, பெருமானே இதை சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா ராமனுடைய பாடு பெரும்பாடா போயிடும். ராமன் சைவம், சைவம் எப்படி சாப்பிடுவான்? ஆனா இவன் சொன்னானேங்கிறத சாப்பிட்டு தான் ஆகணும். அத்தனை அன்பாச்சு, அன்பவன் தான் வந்து நிற்கிறேன், குகனா வந்து நிற்கிறான். எத்தனை பேர் மனைவி முடிவுகளுக்கு தவணை செஞ்சவன், தொண்டு செஞ்சவன். அவர் என்ன சொல்றான்? அதாவது ஒரு நண்பனுடைய மனம் வருத்தப்படக்கூடாதுன்னு நீ நினைச்சினா அவன் விஷத்தை கலந்து கொடுத்தாலும் குடிக்கிறான். திருவள்ளுவன் சொல்றாங்க, உன்னுடைய நண்பனுடைய மனம் வருத்தப்படக்கூடாது அப்படின்னு நினைச்சினா விஷமே கலந்துருக்கிறது அவனுக்கு தெரியும். ஆனா இப்படி உயிர் போனா போய் போது. பெயக்கெண்டும் நஞ்சுண்டமைவார் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். ராமன் தெய்வம் தான், ஆனா உங்களுக்காகவே பக்குவப்படுத்தி இன்னொன்று சொல்றேங்க. எனக்கு அந்த பேரை சொல்லாம நாங்க சொல்றோம். ஏன்னா இது உலகம் பூரா போகுதல்ல, அது ஒரு தவறா நினைப்பாங்க. ஒரு சாமியாருக்கு யாரு எப்ப வந்தாலும் அபிஷேகம் பண்ணுவாங்க. அபிஷேகம் பஞ்சாமிரதம், பஞ்சாமிரதம் மட்டும் இல்லை, பால் தயிர் அது இன்னும் போட்டு ஒரு 21 வரை 30 வகையான ஆளை உட்கார வச்சு தண்ணி ஊற்றுறது, அபிஷேகம் பண்றது. அதே வேலை யார் வந்தாலும் அபிஷேகம் பொருள் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அப்புறம் ஒருத்தர் சாத்துக்குடி அது இதெல்லாம் வாங்கிட்டு எல்லாம் அபிஷேகம் ரெடி பண்ணிட்டாரு. அப்புறம் சாமியுடைய காலில் போய் விழுந்து கும்பிட்டு, சுவாமி தங்களுக்கு அபிஷேகம் பண்ற எல்லா திரவியும் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. வேத வைப்பனர்கள்லாம் வந்து வேதம் ஓதிட்டு இருக்கிறாங்க. சுவாமி எழுந்தடி சிம்மாசனத்தில் உட்கார வேணும்னாங்க. இப்போ சுவாமிக்கு இது நடந்தது, கதையெல்லாம் கிடையாது. சுவாமி எழுந்தடி சிம்மாசனத்தில் உட்காரணும்னு சொன்ன உடனே இப்போ சுவாமி சொன்னாரு, இப்போ வேண்டாம் அபிஷேகம், நாளைக்கு வச்சுக்கலாம்னாரு. என்ன சுவாமி, பஞ்சாமிரம் தயிர் பாலெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு, சாத்துக்குடையெல்லாம் பிரிஞ்சு வச்சாச்சு, வாழைப்பழமெல்லாம் போட்டு பஞ்சாமிரதம் பசஞ்சு வச்சாச்சு, சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சாச்சு, வேணாங்கிறீங்களே அப்படிங்கிற. சரி போகாம இருப்போம் அப்படின்ட்டார். அப்படின்னு போய் உட்கார்ந்தாரு. அபிஷேகம் பண்ணாங்க. சாமி போயிட்டு அவ்வளவுதான். அதே கடைசி அபிஷேகம் போச்சு. வேண்டான்னு சொன்னார்கள், அப்ப நிறுத்திருக்கணும். சரி, அவனுடைய மனம் ஏன் வருத்தப்படுது? நாம் இறந்து போனோம்னா அன்னைக்கு அபிஷேகம் பண்ண போறாங்க, அதை அவங்க இவன் பண்ணிட்டு போறாங்க. இன்னைக்கு
அன்னைக்கு அபிஷேகம் பண்ணுவாங்கல்ல, போயிட்டான். ஆனா இன்னைக்கு பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு போய் உட்காந்து போயிட்டாரு. அது போல குமரன் சாப்பிடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க, சாப்பிட்டுட்டாங்க, வழி கிடையாது. அவன் என்ன சொல்றான் தெரியுமா? ராமா, என் இடத்துல இருக்கிறது தேனும் மீன் தான், அதை கொண்டு வந்திருக்கிறேன், இது உங்களுக்கு ஆகுமான்னு கேட்டான். இது உங்களுக்கு ஆகுமான்னு கேட்டான். எப்பேற்பட்ட பண்பு பார்த்தீங்களா? தேனும் மீனும் அமுதினுக்கு அமைவதாக திருத்தினேன் உணர்ந்தேன் என்பது திருவுளம். உங்களுடைய உள்ளம் என்னங்க? இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய உள்ளமா இல்லை ஏற்றுக்கொள்ளாத உள்ளமா? இது ஆகுமா உங்களுக்கு, இது ஆகாதா அப்படின்னு கேட்ட உடனே ராமனுக்கு அது வேடர்களில் இப்படிப்பட்ட பண்புள்ளவன் இருக்கிறானே. பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். இந்த பண்பு எனக்கு எப்படி வந்தது? அதை கொண்டாடு கண்ணப்பராயனார் கொண்டு வச்சு தின்னு சொல்றாருல்ல. இறைவன் சாப்பிடல, சாப்பிட்டு அப்புறம் சிவகோசிரியார் போறபோது அங்கே கிடைக்காதுல்ல. அது தெரியாத சம்பந்தர் திருவானைக்காவல் தேவாரத்தில் பாடுறாரு, ஊனோடு உண்டல் நன்றென ஊனோடு உண்டல் தீதன. கண்ணப்ப ஊனோடு திங்கிறது நல்லதுங்கிறான், சகோதரியாரு ஊனோடு திங்கிறது தீதுங்கிறாரு. ஊனோடு உண்டல் நன்றன ஊனோடு உண்டல் தீதன ஆனதொண்டர் அன்பினால் பேச நின்ற வெற்றியார். யார் சொல்றது செய்யுங்க? அதுபோல எங்கொரு திருவுளம் என்றான். உங்களுடைய திருவுளம் என்னங்கன்னு கேட்டான். இப்படியோ சாப்பிடுங்கன்னு சொல்லாம இது உங்களுக்கு ஆகுமா, உங்களுடைய திருவுளம் தான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உள்ளமா அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த பண்பு வேற யாருக்கு வருது? அதுபோக இப்ப ஏற்பட்ட ஒரு வேடனை இன்னைக்கு பெருமாளை கும்பிடுறவன் எவராவது வீட்டுக்கு கொடுக்காத சோறு போடுவானா? எந்த வைஷ்ணவனால ஒரு ஆள் கை துவச்சு பார்க்கலாம், வீட்டு வாசலுக்கே விட மாட்டான். அவன் நல்லா எதுக்கு வைஷ்ணவன் சொல்லி பெருமாளுக்கு பெருமை சேர்த்துக்கிறாங்களா? எது சன்மார்க்கம் என்ன? எப்பேற்பட்ட இடத்துல கிடம் கொடுத்துருக்கிறார் ராமன். இதாங்க வள்ளலாறு கம்பன் கண்ட சன்மார்க்கம். இதுக்கு மேல என்ன சன்மார்க்கம் வேணும்? மூடன தலைக்கினையா பக்கத்தில் உட்கார வச்சிருக்கிறானே. அதுபோல இதை சொன்ன உடனே ராமன் என்ன பண்றான்? வீரன் விருத்த மாதவரை நோக்கி சுத்தி முனிவர்கள் உட்கார்ந்துக்கிறாங்க. ராமனை சுத்தி முனிவர்கள் அமர்ந்திருக்கிறாங்க, சித்தர்கள் ஞானிகள் பக்தர்கள் அமர்ந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாருடைய முகத்தையும் பார்த்தார் ராமன். விருத்த மாதவரை நோக்கி முருவலன் விளம்பதுற்றான். அப்படியே ஒரு புன்முறுவல் செஞ்சாங்க. புன்முறுவல். நான் ஒன்றும் பேசல. விருத்த மாணவர்கள் எல்லாம் பார்த்து என்ன எதிர்பார்க்கிறேன் தெரியுங்களா? நீங்க எல்லாரும் வேதம் போதுறீங்களே, நீங்க எல்லாரும் சிவபூஜை பண்றீங்களே, இப்ப ஏற்பட்ட ஒரு அன்பரை பார்த்துருக்கீங்களா? இதுக்கு முன்ன இப்ப ஏற்பட்ட ஒரு அன்புருவத்தை நீங்க பார்த்தீங்களா? அப்படியே அன்பு கிளம்புங்க. அந்த கண்ணப்ப புராணத்தில் சொல்றாரு, முன்பு திருக்காலத்தை முதல்வனார் அருநோக்கால் இன்புறு வேதகத்தில் இரும்பு முன்னானான் போல் யாக்கை தன் பரிசும் என இரண்டும் சாரும் அத மூன்றும் அற அன்பு பிழம்பாய் தெரிவார். அன்பு பிழம்பு பிழம்பாய் தெரிவார் அவர் கருத்தின் அளவினரோ. அப்ப எப்பேற்பட்ட ஒரு அன்புன்னு பாருங்க. அப்படியே மேனி வளர்ச்சி கூட நிக்கிறாங்க. ராமராஜ் சொல்றாரு, அரியதாம் முகப்ப. அப்பா நீ கொண்டு வந்திருக்கிற ஒரு சாதாரணமான ஒரு தேனும் மீனும், அந்த தேனிலே மீனிலே இன்னொரு அர்த்தம் இருக்கு. ராமா, நீ தண்ணீர் போற போது மீன் மாதிரி வழிகாட்டுவேன், நீ காட்டுல போற போது தேனி மாதிரி கூட்டிட்டு போவேன்.
தேனிக்கு நல்லதையும் மட்டும்தான் நடத்துறீங்க. மலத்துல போய் புடத்துல போய் உட்காராது. நல்லவழியா தேர்ந்தெடுத்து தேனி போல வழிகாட்டுவேன், சுறுசுறுப்பா செய்வேன், மீன் போல வழிகாட்டுவேன். அப்படிங்கிற அர்த்தம் அது இருக்குது. அரியதாம் உவப்ப. அப்பா நீ கொண்டு வந்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா? உள்ளத்து அன்பினால் அமைந்த காதல். உங்க உள்ளத்துல அன்பு இருக்கிறது எப்படி நீங்க காட்டுவீங்க வெளியே? உங்க உள்ளத்துல அன்பு இருக்கிறது அதை எப்படி வெளியே காட்டுறது? ஏதாவது ஒரு பொருளை கொடுத்தா தாங்க தெரியும். நீ அன்பு எப்படி தெரியும்? அன்பினால் எல்லாம் தமக்குரியர், அன்புரியர் என்பும் உரியர் பிறருக்கு. அன்பு வெளியே கொடுக்கிறதுனால ஒரு பொருள் கொடுத்துதாங்க தெரியும். வேற வழியே இல்லை. அன்புதான் வெளியே கொண்டாடும். உள்ளத்தில் இருக்கிற அன்பை காட்டுறது ஒரு பொருளை கொடுக்கறது மூலமா தான் காட்ட முடியும். உள்ளத்து அன்பினால் அமைந்த காதல். நான் தெரிஞ்சிக்க வேணுங்கிறக்காக நீ கொண்டு வந்திருக்கிற, நான் சாப்பிடணுங்கிறக்காக நீ கொண்டு வரல. எப்படி சொல்றாரு பாருங்க அவன் பதில். உள்ளத்து அன்பினால் அமைந்த காதல் தெரிதல குழந்தது என்றார். அதாவது காரைக்காலமையாரு ஆண்டாங்கிட்ட போய் அழுதாங்க. ஒரு பழம் வந்துட்டு கையில கொண்டாந்து கொடுத்தாங்க. சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட உடனே முன்ன சாப்பிட்ட பழத்தை விட இது ருசியா இருக்கு. இது ருசி அதிகமா உடனே அவன் பாருங்க இப்ப ஏற்பட்ட ஞானின்னு அவன் சொல்ற இந்த பழத்தை தின்னு பார்த்துட்டு, அம்மா புனிதவரி சுவர்க்கம் மத்தியம் பாதாளம் இந்த மூன்று உலகத்திலேயும் இந்த மாதிரி கனி கிடைக்காது. எங்க வாங்க சொல்லு. உலகில் பெற கனிதான். பெற்றது வேறுங்க. அவன் வாங்கினது உண்மைதான். சுவர்க்கத்திலையும் வாங்கல, பாதாளத்திலையும் வாங்கல. சுவர்க்கம் மத்தியத்தையும் வாங்கல, பாதாளத்திலையும் வாங்கல. அவன் வாங்கினது சிவலோகத்துல. சிவபெருமானதை கொடுத்தாரு. உலகில் பெருக்கரிதான் பெற்றது வேறு எங்கென்று பெய்விளையத்தான் கேட்டான். பழம் நல்லா இருந்தது. நீ சாப்பிட்டா, நீங்க சாப்பிட்டா நான் சாப்பிடாதீங்க, ரொம்ப நல்லதுங்க, சாப்பிடுங்க. அதெல்லாம் எங்க வாங்கின சொல்லு. பொய் சொல்லலாமா? ஈசன் அருளான இடத்துல நாங்க அதை கேட்டு அவன் சொல்றான், புனிதவதி இத்தனை நாளா நீ பொய் பேச மாட்டேன்னு நினைச்சேன், இப்பதான் பொய் பேசுறேன்னு தெரியும். ஈசன் அருளால வாங்கினேன் நீ. இப்போ முதல்ல ஒரு பழம் வாங்கிட்டு வந்தா அது சாப்பிட்டா, ரெண்டாவது ஒரு பழம் வாங்கிட்டு வந்தா பறந்து போச்சு. முதல் வாங்கிட்டு பழத்தை சாப்பிட்டான், ரெண்டாவது பழத்தை ஏன் சாப்பிட்டா போயிடுச்சு. முதல்ல போட்ட பழம் இவன் அதிகாரிக்கு போட்ட பழம். ஈசன் கொடுத்தாரு இந்த பழம், அதிகாரி என்ன பண்ணுவாரு, சிவார் புறம்பு போட்டிருந்தாரு, அங்க போயிடுது. எந்த அட்ரஸ் போட்டது அங்கதான் இந்த மாதிரி போக பழம் அங்க இருந்தது, அதை கொடுத்தாரு. சரி சுவை ஒரே மாதிரி இருக்கு, சுவை அதிகமா இருக்கு, சிவபுண்ணியம் வளரும், சிவபுண்ணியம் வளரும். அங்க போயிட்டு வாரக்கூட சுவை அதிகமாயிடும். அதுபோல அந்த ரெண்டாவது வந்த பழத்தை கண்ணை கையில் வாங்கின அது பறந்து போயிடுது. ஏன் போச்சு? பார்க்கறதுக்கு தானே கேட்டாங்க, இன்னொரு பழம் திங்கரை கேட்கல. அவன் சந்தேகத்தை தீர்க்கிறதுக்கு இவன் பார்க்கணும். தேசுடைய சடை பெருமான் திருவருளால் இன்னமும் ஓர் ஆசிரியனை மன்னர்களால் அழைத்தளிப்பாய் அப்படின்னா இன்னொரு கூட வந்து கொடுத்தா போச்சு. அதுபோல் ராமன் சொல்றான், உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற அன்பு நான் தெரிஞ்சுக்க வேணுங்கிறக்கா நீ கொண்டு வந்துக்கிறீனா? நான் சாப்பிடோடு நீ கொண்டு இல்லை, சாப்பிடோடு கொண்டு சாப்பிட சொல்லியிருப்பிய. உள்ளத்து அன்பினால் அமைந்த காதல் தெரிதர குழந்தது என்றால் அமிழ்தினம் சீர்த்தன்றோ. அமிர்தத்தை விட உயர்ந்ததாங்க, இதை விட வேற என்னங்க வேணும்? அமிர்தம்னா தேவரோட அசுரர்களை கலைஞ்சாங்களே திருப்பாக்கடல்,
திருப்பாக்கத்தில் கலந்தாங்களே அது வந்தது அமுதம். அந்த அமுதத்தை தேவர்கள் எல்லாரும் உண்டார்கள். அந்த எந்த தேவர்கள் உண்டாங்களோ அவன் எல்லாம் நீ செத்துட்டு கேட்கிறான். அப்புறம் அமுதத்துடன் ஏன் கேட்கிறான்? அதுக்கு பேர் சாவாமல் இருந்தது பேர். நாம் ஆஸ்பத்திரியில் மெடிக்கலில் மருந்து வாங்குறதுல அந்த மருந்து அந்த தேதி போட்டிருப்பாங்க, இத்தனாம் தேதி இந்த மருந்து செத்து போகும், நீங்க அந்த மருந்து பார்த்து வாங்கணும். இத்தனாம் தேதி செத்து போகும்னே போட்டிருப்பாங்க, சாகிற தேதி போட்டிருப்பாங்க. அதுக்கு பிறகு அது தெங்கி விடாது. இந்த மருந்து சாகாத மருந்து, விருந்து புறத்தால் தான் உண்டல் சாவா மருந்து, மருந்து சாகா மருந்து. அவரை உண்டெல்லாம் செத்துருக்கிறாங்க. அது ஏன் சாகிறான்னா அது குற்றமுள்ள அமுதம். அப்ப குற்றமில்லாத அமுதம் ஒன்று இருக்கலாம், அது சிவபெருமான் தாங்க குற்றமில்லாத அமுதம். குறைவில்லா நிறைவே கோதிலா முதே, பாருங்க, கோதில்லாத அமுதம் இது. குறைவிலா நிறைவே கோதிலா முதே, இருளா குளஞ்சுடர் குன்றே, மறையுமாய் மறையின் பயனுமாய் வந்து என் மனத்திடை மன்னிய மன்னே, சிறை பெறா நீர் போல் சிந்தை வாய் வாயும் திருப்பெருந்துறையூரை சிவனே, இறைவனே வந்து என் உடலிடம் கொண்டாய் இனியுள்ள என் இறக்கேனே. இது கோதில்லாத முதங்க, அது கோதுள்ள அதான் தேவர்கள் வச்சுக்கிறாங்க. திருநாவுக்கரசர் திருத்தாண்டகத்தில் அமுதுண்டார் செத்தாலும் சாவாதானே சிவபெருமான பற்றி பாடுறார். அமுதுண்டார் செத்தாலும், அமுதுண்டவர்கள் செத்துருக்கிறான், விஷம் உண்டு சாகாதவன் சிவபெருமான். சுந்தரமூர்த்தி சாமிய தடுத்தாட்கொள்ள போனாங்க, என்னை பற்றி பாருன்னு சொன்னாங்க. அப்ப அவர் சொல்றாரு, வேதியனாகி என்னை வழக்கினால் வெல்ல வந்த ஊதியம் அறியாத எனக்கே உணர்வு தந்து உயர்கொண்ட கோதிலா அமுதே. பாருங்க, கோதிலா அமுதேங்கிறார் சிவபெருமான. மாணிக்கவாசகர் சொன்னாங்க, குறைவிலா நிறைவே கோதிலா அமுதேன்னு சுந்தரம் சொல்றாருங்க. வேதியனாகி என்னை வழக்கினால் வெல்ல வந்த ஊதியம் அறியாத எனக்கு உணர்வு தந்து உயர் கொண்ட கோதிலா அமுதே, இன்று உன் குணப்பெருங்கடலை நாயேன். உன்னுடைய குணம், உன்னுடைய பெருமை கடல் போன்றதாச்சே, நான் எப்படி பேச முடியும்? அப்புறம் அது அடியெடுத்து கொடுக்கிறேன். அதுபோல உள்ளத்து அன்பினால் அமைந்த காதல் தெரிதர குணந்தது என்றால் அமிழ்தினும் சீர்த்த அன்றோ, பரிவினில் தழுவியதென்னின், பரிவின அன்பு, பரிவினில் தழுவியதென்னின் பவித்திரம். பவித்திரம்னா சுத்தமானதுன்னு அர்த்தம். பழுது புகுந்தது தீர பவித்திரமாம் செயல்படுத்தின் அப்பூரிகள் பிரான்றார். எம்மனோருக்கும் உரியன ஆகும், அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ற மாதிரி ஆகிறேன். அவருக்கு சரி நான் சாப்பிட்ட மாதிரியே நினைச்சுக்கிறேன் அப்படின்ட்டார். மனசால சாப்பிட்டார், அவ்வளவுதான், மனசால நினைச்சார். இத்தனை அன்புள்ளவரா சரி என்ன செய்யறது, மனசால அப்படி நினைச்சுட்டேன், நான் சாப்பிட்டுதான் நீ நினைச்சுக்கோ அப்படின்னு அவனுக்கு சந்தோஷம் போச்சு. அப்புறம் சொன்னாரு, சிங்கேற அணைய வீரன் பின்னர் இங்க போவான். ஆண் சிங்கம் போன்ற ராமன். அதுக்கு பிறகு இன்னும் சொல்றாங்க, நாங்க இன்னைக்கு இரவு இங்க தங்குறோம், நாளைக்கு காலையில் இந்த கங்கை ஆத்தை கடக்கணும். நீ போய் உன் ஊர்ல தங்கி இருந்துட்டு உன்னுடைய உறவினர்களோட போய் தங்கி இருந்து போய் இனிது உன் ஊரில் தங்கி நாவாயோடும் சாரினி விடியல் என்றான். நாளைக்கு நீ காலையில ஓடத்தோட வந்துரு அப்படின்னு சொன்னாங்க.
சிங்கையேறு அணைய வீரன் பின்னரன் செப்புவான் யாம் இன்று இங்கு உறைந்து எரிநீர் கங்கை ஏறுதும் நாளை. யானர் யானர்னாங்க இந்த சிரிங்கி பேரம். யானர் பொங்குதில் சுற்றத்தோடும் போய் உவந்து இனிது நூறில் தங்கி நாவாயோடும் சாரிதி பிடியல் என்றான். இது கேட்டவுடனே கார்குதான் நிறத்தான் கூற காதலன் நத்துவான். அவனை வேடன்னு சொல்ல, குகன்னு சொல்ல, அன்பன்னு சொல்ல, காதலன்னு சொல்றாங்க. பக்தி முதிர்ந்தான் காதலாக, பக்தி முதிர்ந்துதான் காதலாக. கார்குலாம் காரண மேகம் கண்ணங்கரேன்னு ராமன் கண்ணில் வாக்க சகிக்காரு. செயலை எப்படி கட்டான தெரியல. கருப்பு மாப்பிள்ளைய அவன் செக்கச்சவேன்னு எலுமிச்சப்பட மாட்டான். இவன் கண்ணங்கரேன்னு வண்டு மாதிரி இருப்பான். வண்டாடா கருப்பு வண்டு மாதிரி. கார்குலால் நிறத்தான் கூற காதலன் உணர்த்துவான். குவன் சொல்றான், காதலன் உணர்த்துவான். நீ பார்குராம் செல்வா ராமா, இந்த கோலத்துல உன்னை நான் வந்து அயோத்தியில பார்த்துட்டேன்னா என் கண்ணை ரெண்டை புடிங்கி எரிஞ்சிருப்பேன். பாருங்க என்ன சொல்றாங்க. அயோத்தியில வந்து பார்த்திருந்தேன்னா என் கண்ணை ரெண்டை புடிங்கி எரிஞ்சிருப்பேன். உன்னை இங்க நான் பார்த்த கண்ணை ஈர்களாம் கண்ணனே, இந்த கோலத்துல பார்த்து என் கண்ணை புடிங்கி எரியாம ஏன் நிக்கிறேன்னா, நீ இப்ப ஏன் நாட்டுக்கு வந்திருக்கிற, உன்னை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு வந்துருது. அதனாலதான் என் கண்ணு இங்க இருக்குது. அன்பை பாருங்க. வேடனுக்கு இருக்கிறவங்க போன வெளியில செய்ய தவங்க முன்பு செய் தவத்தின் ஈட்டம்னு சேர்க்கலா சொல்றாரு கண்ணப்ப புராணத்திலையும் கூட. முற்பிறவியில செய்த தவம் திருஞான சம்பந்தர் சொல்றாங்க முதல் பதிகத்திலேயே, தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசியின் உள்ளங்கவர்கள் ஏடுடைய மலரால் முனை நாட்பணிந்த அருள் செய்த. ஏடுடைய மலர், ஏடுனா இதழ், இதழ் நிறைஞ்ச மலர்களால போன ஜென்மத்தில் நாம் படிந்தேத்தினால நீ இன்னைக்கு வந்திருக்கிறீங்கிறாரு. ஏடுடைய மலரால் முன்னை நாள் படிந்தேற்ற அருள் செய்தான். அதுபோல இவன் போன விதவே செஞ்ச தவங்க இவனுக்கு அறிய வந்தது காரணம். கார்குலாம் நிறத்தான் கூற காதலன் உணர்த்துவான். இப்பார்குலாம் செல்வா, இந்த உலகமெல்லாம் பாராட்டி தூக்கி ஆட வேண்டிய மனிதனே, அரசனே, குற்றவனே, இந்த உலகத்தை ஆட வேண்டிய அரசனே, பார்குலாம் செல்வா, என்னை இங்க நாம் பார்த்த கண்ணை ஈர்களா கல்வனே, இந்த கோலத்துல பார்த்ததுக்கே கண்ணை புடிங்கி எரிஞ்சிருக்கோணும். இந்த மணல்ல வைக்கப்புள்ள மேல தற்பப்புள்ள மேல மனைவி நீங்க உட்கார்ந்துருக்கிறீங்களே, இதை பார்த்துட்டு நான் செத்துருக்கணும். சாகல. இன்னலின் இருக்கை நோக்கி தீர்கிறேன். இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? செய்குவன் அடிமை என்றான். உனக்கு தொண்டு செய்யலாம்ங்கிற எண்ணத்தினால்தான் நான் உயிரை வச்சுட்டு இருக்கிறேன். அந்த ஒரு எண்ணம் இல்லைன்னா நான் இந்த இடத்துல உயிரை விட்டுருப்பேன். செய்குவன் அடிமை என்றான். வேடனை கேட்கிற பக்தி யாருக்கு வருவாங்க? மூடன் தான், கொல்றவன் தான். என்ன சொல்றாங்க? இந்த கோரத்துல பார்த்ததால என் கண்ணை புடிஞ்சிருக்கணும். இந்த நிலையில் உன்னை நான் நேரம் தரிசிக்கிறதுனால என் உயிரை விட்டுருக்க வேணும். இந்த எல்லாம் செய்யாம இருக்கிற காரணம் என்ன? உனக்கு தொண்டு செய்ய நாட்டுக்கு நீ வந்துட்ட. அயோத்தியில் வந்து நான் பார்த்துருந்தேன்னா இந்த ரெண்டு நடந்திருக்கேன். கோதைவில் குறிசில் அண்ணான் கூறிய கொள்கை கேட்டான். கோதைனா வெற்றின்னு அர்த்தம். வில்லு கோதை வில் குறிசில்
அண்ணான் கூறிய கொண்டே கேட்டான். அவன் என்ன செய்ய போறான்னு கேட்டான். உனக்கு நான் பணி செய்ய வேணும், அதுக்காகத்தான் என் உயிரை வச்சிருக்கிறேன், கண்ணப்படுங்க அப்படின்னு சொல்றானு. இப்படி கேட்டோடனே ராமன் என்ன பண்ணாரு, சீதை ஒரு பார்வை பார்த்தார். சீதா அப்படின்னு பார்த்தா, எதுக்கு பார்த்தாருன்னா, அம்மா இது மாதிரி எப்பாவது பார்த்துருக்கிற ஒரு மனுஷனை சீதையை நோக்கி இவன் நினைச்சிட்டு பார்த்தா சீதை இப்படி இப்படிங்கிறான், நான் பார்க்கல. அதுக்கு மேலே லட்சுமணன் பார்த்தான், அவனே இப்படி இப்படிங்கிறான். அப்புறம் அங்கே இருக்கிற முனிவர்களெல்லாம் பார்த்தான், எல்லாம் தலையாட்டாங்க. இது மாதிரி ஒரு அன்பு புரிவை நாங்கள் பார்த்ததே இல்லைங்க. கோதைவில் குறித்தில் அண்ணான் கூறிய கொள்கை கேட்டு சீதையை நோக்கி தம்பி திருமுகம் நோக்கி யாதிலும் இனிய நண்பா. இந்த இடத்துல பாருங்க, சீதை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு இந்த வார்த்தை சொல்லாமா ராமன், நான் இன்பமாக எந்த பொருளை எந்தெந்த இன்பத்தை நான் அனுபவிக்கிறேனோ அந்த இன்ப பொருளை எல்லாம் இன்பத்தை கொடுக்கக்கூடிய நீரேனா. யாதினும் இனிய நண்பா, என்னோட இருத்தி என்றான். என்னோட தைக்க போச்சு, அவ்வளவுதான். அவனுக்கு என்னவோ கிடைக்காதது கிடைச்சு போச்சு. ஆஹா, இப்படி ஒரு வரம் கொடுப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. என்னோட இருத்தி என்றான், என்னோட இரு அப்படின்னு. அப்படியே நிலத்திலிருந்து குதிக்கிறான். ஆனந்த கூத்தாட பேர் வர நமக்கு கிடைச்சது. அந்த பக்கம் இருக்கிற படைகளை குதிரப்படுறாங்க. அடிதொழுது உவகை தூண்ட அனைத்தனன் ஆழி என்ன துடியுடை சேனை வெள்ளம் பள்ளியை சுத்த ஏறி 30,000 பேர் வாங்கலாம். அந்த பக்கம் வேடர்களை அடக்கிறது சாதாரணம் இல்லைங்க, மனுஷன் அடைக்கலாம். வேடர்களுக்கெல்லாம் 30,000 பேர் இவன் தலைவராக இருக்காங்க. இவ்வளவு பெரிய திறமை உள்ளவராக இருக்கணும். நாங்க இப்ப அந்த நகரம் இல்லை, இந்த பக்கத்தில் நெய்வேலி கிட்ட அஜீஷ் நகர்னு ஒரு நகரம் இருந்தது. இப்ப இல்லை, நாங்க வந்த புது இருந்தது. அது யாருங்கன்னா இந்த திருத்தவே முடியாத கைதிகள். ஒன்னாவது ஒரு 6 மாதம் போட்டு வச்சாங்க, அப்புறம் வெளியே விடுவாங்க. அப்புறம் 2 மாதம் உள்ள வந்துடுவாங்க. அப்புறம் கொண்டாந்து 1 வருஷம் போட போட்டு அப்புறம் 2 மாதம் உள்ள வந்துடுவாங்க. அப்புறம் எத்தனை தடவை போடுவாங்க. அவங்களுக்கு அப்படி ஒரு 3000 பேர் இருந்தாங்க. 3000 பேர். அப்புறம் ஒரு நாள் அவங்க எல்லாம் கொண்டு உட்கார வச்சு பேசினாங்க. நீங்க எல்லாரும் வாழணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் அரசாங்க உத்தியோகம் தரோம், குழந்தைகளை படிக்க வைக்கிறோம், மருத்துவ வசதி தரோம், உங்களுக்கு எல்லாம் நல்ல உத்தியோகம் தரோம், நல்லா இருக்கிறீங்களா, இந்த திருட்டு வேலையை விட்டுறோம், இல்லைன்னா உங்களை கடல்ல தூக்கி போட்டு கொன்னுருவோம், வாழ்றீங்களா சாகுறீங்களா அப்படின்னு அரசாங்கத்தில் கேட்பாங்க. வாழ்றோம்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அப்புறம் பேர் அனைத்து கட்டி கொடுத்து இங்கே போகிற 0 யூனிட்னு ஒரு யூனிட் இருக்கு, அங்கே தான் அந்த நகரம் இருக்குது. அவங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்து இங்கே ஒரு 1000 பேர் வச்சுருந்தாங்க. அப்படின்னா 2000 பேர் எங்கெங்கே வச்சுருந்தாங்க. அங்கே ஒரு நாளைக்கு பேஷண்ட் கொடுத்தாங்க. அங்கே ஒரு மாறி போயிருக்கு, பேஷண்ட் கொடுத்தாங்க. அத்தனை பேர் குடிச்சுட்டாங்க. எப்படி நாங்கள் பேசுறது? அத்தனை பேர் குடிச்சுட்டு தான் போட்டு கிடக்கணும்னா அப்படின்னு கட்டிட்டு கிடக்கிறாங்க. நாங்கள் பேசிட்டு போகிறோம், நீங்கள் உங்கள் பேருக்கு பேசுகிறாங்க. அதான் பல பேர் பேசி ஒரு ஆள் கேட்கிற கூட்டம் சந்தை கூட்டம். ஒரு ஆள் உட்காந்துப்பான் கடையில், போறவர் என்ன வேலை கேட்பான், அது என்ன வேலை சொல்லி 10 பேர் கேட்பான், 10 பேருக்கு அவன் பதில் சொல்லுவான். அது சந்தை கூட்டம். ஒரு ஆள் பேசி பல பேர் கூட்டினா திருக்கூட்டம், அது தெருக்கூட்டம். என்ன பண்றது, இந்த கூட்டத்தை என்ன பண்றதுன்னு பார்த்தோம். இந்த எல்லாத்திலையும் அதிகமா சண்டை போடுறவ யாருன்னு தேர்ந்தெடுத்தோம். அவனை கூட்டம் வாங்க, உங்களுக்கு என்ன வேணும், இந்த கூட்டத்தை கொஞ்சம் அடக்கணும், நீங்க தான் இதுக்கு தலைமை தாக்கணும். அவன் வந்து சேபிள் உட்காந்து டேபிள தண்டா பாருங்க, அப்படியே கப்பு சுப்பிடாடி போச்சு.
எவனாலும் பேசினா அப்படிங்க எல்லாம் அடங்கிட்டாங்க. 1.5 மணி நேரம் பேசுற ஒருத்த மூச்சு இல்லை. அந்த மாதிரி 30,000 பேர் அழைச்சிக்கிறாங்க. அப்புறம் நாங்க பேசின பிறகு அப்புறம் எங்களை துணைக்கு ஆள் அனுப்பி பஸ்ஸில் ஏற்றிவிட்டாங்க. போற வழியில் எவனாலும் கை வச்சிருவாங்க. என்ன வளர்ந்து அதுபோல அந்த அடிதொழுது உவகைதொண்டு அழைத்தரன் ஆழி எண்ண துடியுடைய சேனை வெள்ளம் பள்ளியை சுற்ற ஏவி அப்படியே ராமன் படுத்திருக்கிறான். பள்ளியை சுற்றி 30,000 பேர் நிற்கிறாங்க காவலுக்கு. எத்தனை அன்புன்னு பாருங்க. ஒரு நாள் ஒரு நிமிஷம் ராமனை பார்த்த உடனே இத்தனை பேரை ராமன் ஆட்கொண்டான்னா அப்ப ராமனுக்கு எத்தனை அருள் இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு நாள் பார்த்த அந்த அழகுபடுத்துற பாடம் எத்தனை. துடியுடைய சேனை வெள்ளம் பள்ளியை சுற்ற ஏவி இடியுடைய மேகம் என்ன இறைத்து அவன் காத்து நின்றான். அப்புறம் இந்த கம்பர் சொல்றாரு, சூரியன் மறைகிறார். சூரியன் மறைகிறார் போகும். விரியிருள் பகையை ஒட்டி திசைகளை வென்று தசரதன் பார்த்தீங்கன்னா எல்லா திசையிலையும் தன்னுடைய ஆக்ஞா சக்கரத்தை செலுத்தி வெற்றி கொண்டவன் அர்த்தம். விரியிருப்பகையை ஒட்டி திசைகளை வென்று மேல் நின்று ஒரு தனி திகிரி உந்தி உயர்வுகள் நிறுவி நாளும் இருநிலத்து எல்லைவர்க்கு உள்ளத்திருந்து வீழ்ந்த செருவரே வீரன் என்ன செங்கடி செல்வன் என்றான். சூரியன் மறைஞ்சாச்சு. மாலையில் செய்கிற வழிபாடு சீதையும் ராமனும் செஞ்சாங்க. மாலைவாய் நியமம் செய்து மரபுடி இயற்றி மாலைவாய் நியமம் செய்து மரபுடி இயற்றி மாலைவாய் விரித்த வைகள் பாரின் இந்த வைக்கப்பில்லை விரிச்சது பாரில் வைகள் என்பது வைகள் பாரின் பாயில் பையினர் அந்த பாயில் 2 பேர் படிச்சாங்க. வைக்கப்பில்லை போட்டு மேல ஒரு புது சேட்டை போட்டு அரண்மனையில் எப்படி இருப்பா இங்க எப்படி காணுவாங்க. அதுதான் ஔவையார் ஒரு பாட்டு பாடினா, அதாவது புலனைந்தும் வென்றான் தன் வீரமே வீரம் காட்டையும் நாட்டையும் உண்ணாவே பார்த்தானுங்க ராமன். கிருஷ்ணன் வெண்ணையும் மண்ணையும் உண்ணா, வெண்ணெய் தின்னா மண்ணை தின்னான். ராமன் காட்டையானா நாட்டையானா. அதுபோல அரண்மனையில் எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும் அதே மகிழ்ச்சியோட கடற்கரையில் படுத்துட்டு இருக்காங்க. காலம் கங்கையாற்று கரையில் அயோத்தியிலிருந்து தெற்கு திசை போனதான் கங்கையா இருக்குது. மாலைவா நியமம் செய்து மரபுடி இயற்றி நாம தாராய் வில்லன் தன்னுடைய வேலைவாய் வந்த அமுதனாளோடும் மாலைவாய் பாரின் வாயல் வையினர் வரியில்லை. அப்படியே 2 பேரும் அந்த வைக்கப்பில் மேல படுத்து தூங்குறாங்க. தூங்கின உடனே எழுப்பக்கூடாதுல்ல, நாளைக்கு பேசலாம்.